அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சாதகமான அமைப்பிலும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் எந்தெந்த விஷயங்கள் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாகவும், அதே சமயம் சாதகமற்ற வகையில் எந்தெந்த விஷயங்கள் யாராலும் தடுக்க முடியாத வகையில் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானமாகிய 3இல் வலம் பெறுவது மற்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சனி தைரியத்தில் இருப்பதால் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதே வேளையில் நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகு கேது மிகவும் சாதகமற்ற அமைப்பில் வலம் வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் வரலாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான எண்ணங்களும் கற்பனையான பயமும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. அங்கு மிகவும் வலுவாக அஷ்டமாதிபதியான சூரியனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகு மற்றும் கேது சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவை. அதிலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி மகர ராசிக்காரர்களுக்கு வரும். அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விளம்பருகிறாருங்க. அவர் 9இல் இருப்பது பல வகையில் பாக்கியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் பல நெருக்கடிகளை தவிர்த்தறியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் நாதரும் ராசியின் உச்ச அதிபதியும் சாதகமாக வலம் வருவதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். குரு யோகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து முற்பகுதியில் சுக்கிரன் 21ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சப்தமத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதே போன்று குரு சுக்கிர யோகமும் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பது நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நவகிரக நிலைகள் அமைப்பு இப்படி இருக்கக்கூடிய வேளையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எவ்வளவுதான் சிக்கனமாக செலவு செய்தாலும் சில எதிர்பாராத விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் இருப்பதால் அதிக கவனத்துடன் பொருளாதார ரீதியான விஷயங்களையும் பணத்தையும் கையாளுவது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நெருக்கடிகளை விலக்கி நன்மையை மாற்றி கொடுக்கும். அதே சமயம் இந்த தருணத்தில் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது. எனவே கவலைகளை நீக்கக்கூடிய வகையில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் நீங்கள் கவலைப்படுவதால் அந்த நிலை மாறிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே கவலைப்படக்கூடிய விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்தால்
அந்த நேரங்களை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தில் வலுவாக இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் அலைச்சல் மற்றும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. இந்த தருணத்தில் தேவையற்ற பகை உணர்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே உறவினர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக அமையும். தேவைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அப்போது நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில ஆச்சரியமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்கள் அவற்றை சிறப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல ஒற்றுமை கிடைப்பதால் புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் திறமையை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவான சில விஷயங்களும் அதே சமயம் சாதகமற்ற சில விஷயங்களும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். தேவையற்ற வார்த்தைகளை குறைத்துக் கொள்வதால் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு அதிர்ஷ்டத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வரும்.